ஹாய் காய்ஸ். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் அவங்களோட சின்ன வயசு நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்போ யாரோ வந்து கதவை தட்ட ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வில்லத்தனமா நிற்க. அதை பார்த்து பயந்த ஹீரோயின் நீயான்னு சொல்லி கதவை மூட போறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினை பிடிச்சிர. ஹீரோயின் என் வீட்டுக்கு எதுக்குடா நீ வந்தா கேட்க. ஹீரோ ஏன் நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டு ஹீரோயினுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து உன் அம்மா என்கிட்ட வாங்கின கடனுக்கு உன் வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் நான் வேணும்னா என் அம்மா வாங்கின கடனை எப்படியாவது திருப்பி தரேன், ஆனால் இந்த வீடு மட்டும் கேட்காத, ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, என் அம்மா கொடுத்த இந்த வீடு தான் அவங்களுடைய ஞாபகமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோ எது நீ எனக்கு பணம் கொடுக்க போறியா, நீயே எனக்கு தான் சொந்தோண்டின்னு சொல்ல ஹீரோயின் பைத்தியம் மாதிரி பேசாதன்னு சொல்ல ஹீரோ உனக்கே தெரியும் நீ இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே என் கடனை உன்னால் அடைக்க முடியாது, அதனால நீ வேணா என் கூட ஒரு வருஷம் ஒன்னாயிரு, ஏன்னா எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிச்சிருக்கு, என் ஆசை தீர்ற வரைக்கும் என் கூட இரு, அதுக்கப்புறமா உன்னோட இந்த வீட்டை உனக்கே கொடுத்துட்றேன், அப்படியே உன் எல்லா கடனையும் நானே பார்த்துக்கிறேன், ஆனால் இப்போ மட்டும் நீ என் கூட வரலனா உன் அம்மா வாங்கின கடனுக்கு அவங்க மேலே தப்பா நியூஸை ரிலீஸ் பண்ணி செத்து போன உன் அம்மாவோட மானத்தையே வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. கோவமான ஹீரோயின் ஹீரோவை அடிச்சுட்டு போக கோவமான ஹீரோயினை பிடிச்சிட்டு நல்லாதான் அடிச்ச, ஆனா இதையும் உன்னோட கடன்ல சேர்த்திக்கிறேன்னு சொல்லி அப்படியே நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்க, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் என்ன சொன்னேனோ அதை கண்டிப்பா நடத்தி காட்டுவேன்னு மிரட்ட ஹீரோயின் சரிடா நான் உன் வீட்டுக்கு உன் கூட வரேன், ஆனா சத்தியமா சொல்றேன் உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாதுடான்னு சொல்ல ஹீரோ பார்க்கலாண்டி நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு ஹீரோயினை பார்த்து நேற்று நீ அடிச்சாடி எனக்கு இன்னும் வலிக்குதுடி, அதுக்கான பதிலை நான் கொடுத்தே ஆகணும் இல்லையான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து இதுக்கப்புறமா நீ தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், வீட்டு வேலை மட்டும் இல்லை என்ன பார்த்துக்கிற வேலையும் தான்னு சொல்ல அப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பரவாயில்ல எல்லா வேலையும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் நான் இதுக்கு முன்னாடி இருந்தே தனியாக தான் இருந்தேன், அதனால எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய கஷ்டம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அப்படின்னா என்ன பார்த்துக்கிற வேலையும் கஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டேய் மூடிட்டு போடான்னு சொல்லிடுற. ஹீரோ என்னடி சொன்னேன்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வேற ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க ஹீரோயின் உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேட்டு ஹீரோக்கு ஒரு ஷர்ட்டை கொடுத்து இந்தா நீயே போட்டுட்டு தூங்குன்னு சொல்லி போக ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எங்கடி போற, இன்னைக்கு நீ இங்கே தான் தூங்கணும்னு சொல்ல ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்னடி பயம் விட்டு போச்சா, என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கே தெரியும், அதனால என்னை கெட்டவன் ஆக்காம நான் சொல்றதை மட்டும் செய்யின்னு சொல்லி போய் உன்னோட பாயையும் பெட்ஷீட்டையும் நீயே கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட ஹீரோயின் ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோ அடியே வாடின்னு கூப்பிட ஹீரோயின் வரேன்னு சொல்லி போறாங்க. நைட் ஹீரோ பெட்லையும் ஹீரோயின் தரையிலையும் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ அடியே தண்ணி குடுறீன்னு நைட்ல கத்த ஹீரோயின் இந்த நாய்க்கு கை இல்லையா இல்ல கால்டா இல்லையா போய் எடுத்து குடிக்க வேண்டியதானேன்னு பேசிட்டே போய் கிச்சன்ல சுடுதண்ணிய பார்க்க டேய் சுடல உனக்கு இருக்குடா சுடுதண்ணின்னு சொல்லி ரொம்பவும் சூடா இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஹீரோவை எழுப்பி கொடுக்க ஹீரோ அதை குடிச்சிட்டு ஹீரோயின் மூஞ்சிலேயே குளிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்துவ, உனக்கு என்ன உயிரோடு இருக்க ஆசை இல்லையான்னு சொல்லி நீ இங்க தூங்க வேண்டாம் என் தலையில கல்ல போட்டு கொன்னாலும் கொன்றுவேன்னு சொல்லி ஹீரோயினை வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் ஹீரோக்காக சமைச்சு வச்சிருக்க. அதை பார்த்த ஹீரோ என்னடி இது கஞ்சியான்னு கேட்க ஹீரோயின் இல்லை ஹெல்த்தி ப்ரோட்டீன்னு சொல்ல ஹீரோ எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லி கை கழுவ போக அதுக்குள்ள ஹீரோயினுக்கு கால் வருது. ஆனால் அதை ஹீரோக்கு தெரியாமல் கட் பண்ண போக அதை ஹீரோ பார்த்துடுறாரு. அங்கே கட் பண்ணா ஹீரோயின் மறுபடியும் யார்கிட்டயோ சந்தோஷமாக காலில் பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ என்ன உனக்கு வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி அப்படியே வீட்டில் கர்டைன்ஸ் எல்லாம் மாற்றி புது கர்டைன்ஸை போடுன்னு சொல்ல ஹீரோயின் அவ்வளோ உயரத்தில் ஏறி போய் நான் கீழே விழுந்து எனக்கு ஏதாவது ஆச்சுன்னான்னு கேட்க ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத உன் பணத்தை நான் குழி தோண்டி புதைச்சிட்றேன்னு சொல்ல ஹீரோயின் டேய் ஏதாவது ஆச்சுன்னு தான் கேட்டேன், செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோயின் கூட காலில் பேசிட்டு இருந்த ஷீனு என்னாச்சு ஏன் காலை கட் பண்ணிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லி வர அதுக்குள்ள ஹீரோ வராங்க. அதை பார்த்த ஹீரோயின் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்க ஹீரோ ஆமா மீட்டிங் தான் ஆனா வீடியோ கான்ஃபரன்ஸ்லன்னு சொல்ல ஹீரோயின் சி அதுக்கு என்ன காலையிலேயே எழுப்பி சாப்பாடு செய்யணும்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ணன்னு கேட்க ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது நீ கோவப்படும் போது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கிளம்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே அங்கேயே தூங்கிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்கள தூக்கிட்டு வந்து அவரோட ரூம்ல படுக்க வச்சு அவங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அப்படியே ஹீரோயின் தூக்கத்தில் ஹீரோ மேலே கையை போட ஹீரோ
அடி என்னடி ரொம்ப பண்றேன்னு சொல்லி அவங்க கையை தட்டி விட ஹீரோயின் அட போடா இவனேன்னு சொல்லி ஹீரோவையே பெட்ல இருந்து தள்ள ஹீரோ என்னடி கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை எழுப்பி விட ஹீரோயின் அதானே பார்த்தேன், நீயும் அம்மா மாதிரி தானே மனசாட்சி இல்லாம இருப்பேன்னு சொல்ல கோவமான ஹீரோ எது ஏன் அம்மா மனசாட்சி இல்லாதவங்களா? அம்மா தாண்டி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் அம்மா பண்ண டிசைனையும் திருடி என் அம்மாவையும் கொண்டுதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஏன் அம்மா ஒன்று அம்மா கிட்ட இருந்து அந்த டிசைனை திருடல, அவங்க அதை வேற யார்கிட்டயோ வாங்கினதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதாடி, அவ்வளவு நல்ல டிசைனை யாராவது விற்பாங்களான்னு சொல்லி உன் அம்மா பண்ண தப்புக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது ஷீனு டைரக்டாக ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் டே ஷீனுன்னு ஷீனுவை பிடிச்சி அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உள்ளே போனா ஹீரோயினை பார்த்து அடியே நில்றி யாரு அவன்னு கேட்க ஹீரோயின் அவன் ஷீனுன்னு சொல்ல ஹீரோ அவன் ஷீனோ இல்லை ஆயா தலையில் இருக்க பேனோ அவன் உனக்கு என்னடி சொந்தம்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் அவன் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கோவமான ஹீரோயினை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன் பாய் ஃப்ரெண்டை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான்னு கேட்டு உடனடியாக அவனை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஹீரோயின் மேல விழுந்துடுறாங்க. ஹீரோ விழுந்ததே ஒரு சான்ஸ் தான் நினைச்சு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ உதட்டையே கடிச்சிட கடுப்பான ஹீரோ ஏன்டி இப்படி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்க அப்படிதான்டா பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ வாய்க்கு ஒன்று விட்டு கிளம்ப ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து இந்தாங்க காஃபி சாப்பிடுங்கன்னு கொடுக்க ஹீரோ நீ அவ்வளவு நல்லவே இல்லையேடின்னு சொல்ல என்ன வேணும்னு கேட்க ஹீரோயின் இன்னைக்கு பாட்ரி காம்படிஷன் இருக்கு, அதுல போய் கலந்துக்கிட்டு கப்பா ஜெயிக்கணும்னு கெத்தா சொல்ல ஹீரோயினை பார்த்து எது அங்க உன் ரூம்குள்ள வட்ட வட்டமா எதையோ கிறுக்கி வச்சிருக்கே அந்த டிசைனை வச்சான்னு கேட்க ஹீரோயின் ஐயோ அப்படி சொல்லாதீங்க கன்னத்துல அடிங்கன்னு ரொம்பவும் நல்ல பொண்ணாட்ட பேசிட்டு இருக்க ஹீரோ சரி என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா ஹீரோயின் அந்த டிசைனை ஷீனு கிட்ட கொடுத்து இதை நீ தான் எப்படியாவது காம்படிஷனுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஷீனு ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அதையெல்லாம் நம்ம ஹீரோ வில்லத்தனமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே அவங்களுக்கு முன்னாடியே அவங்க ரூமுக்கு வந்து ஹீரோ படுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணி நாளைக்கு உனக்கு எனக்கு மேரேஜ்னு சொல்ல ஹீரோயின் டே பைத்தியம் மாதிரியே பேசாதடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஷீனு கொடுத்த ரிங்கை ரெஸ்ட் ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாளே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. நைட் ஆகுது. ஹீரோயின் கிட்ட வந்து என்னடி வெறப்பா நிக்கிற, நீ இப்போ என் பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும் தானேன்னு சொல்லி மிரட்ட கடுப்பான ஹீரோயின் நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லடா, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் என்ன எல்லா விஷயத்திலையும் நீ ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி இப்போ உனக்கு என்ன நான் உனக்கு ஒய்ஃபா நடந்துக்கணும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ நீயே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சொல்ல என்ன இருக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல வராங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்த ஹீரோ கோவமாகி கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் இவன் ஏன் வாழ்க்கையில வந்தான், எதுக்காக என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எதுக்காக இவ்வளவு என்ன டார்ச்சர் பண்றானே எனக்கு புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப கிளம்பி பப்க்கு போய் குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஷீனு டைரக்டா ஹீரோ வீட்டுக்கு வர அங்க ஹீரோயின் ஃபுல் மப்பு. அதை பார்த்த அவனும் ஹீரோ ரூம்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு கிளம்ப இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயின் டே குடிகார பையலே இங்க என்னடா பண்றேன்னு கேட்க ஹீரோ எது குடிகாரன் நானு சரிடின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினுக்கு பாசமா கிஸ் பண்ண போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ மூஞ்சி மேலேயே ஏப்பம் விட ஹீரோ சிரிச்சுட்டே ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின்காகவே சமைச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் என்ன இது எனக்காகவா சமைச்சிருக்கான்னு சொல்லி சாப்பிட நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்து சந்தோஷப்படுறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோ ஸ்ரேயா அப்படிங்கிற பொண்ணை மீட் பண்ண வராரு. அந்த பொண்ணு ஹீரோவை டார்லிங்னு கூப்பிட ஹீரோ அடியே என்ன டார்லிங் எல்லாம் சொல்லாத, ஏன்னா எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்ல ஸ்ரேயா உனக்கெல்லாம் எந்த பொண்ணடா பிடிச்சது, நீ தான் மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தியேன்னு கேட்க ஹீரோ ஆமா மேரேஜ் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா அவளை ஏனே தெரில, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்ரேயா கிட்ட என் வீட்டுக்கு வந்து அவள் முன்னாடி என்னை பற்றி கொஞ்சம் பில்டப் பண்ணிவிடு, உனக்கு பணம் வேணும்னா தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே வந்த ஸ்ரேயா ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட கோவமான ஹீரோயின் ஸ்ரேயாவுக்கு ஒன்று விட்டு அப்படியே ஹீரோவை பார்த்து எங்கிருந்துடா பிடிச்ச அந்த பைத்தியத்தைன்னு சொல்லி ஹீரோக்கு ஒன்று விட்டுட்டு கிளம்பிற ஹீரோ அடியே என்னடி பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி ஸ்ரேயாவை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி அவரோட டிசைன் இருந்த பென்ட்ரைவை யாரோ திருட்டிட்டாங்கன்னு அப்படியே அந்த அக்கௌண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க எதையோ சொல்றதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகி அங்கிருந்து கிளம்பி கரெக்டா ஷீனு இருக்க இடத்துக்கு வராரு. ஆப்போசிட்ல ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்க. இது எப்படி என்னால சமாளிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டே வெளியே வந்து குழந்தை போஸ்டரை பார்த்து சந்தோஷப்பட, அதை ஸ்ரேயா பார்த்து இவன் எதுக்கு குழந்தை போஸ்டரை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்க, அங்க ஹீரோ ஷீனுவை பிடிச்சி, உன்கிட்ட நான் கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான், என் அம்மா இறக்கும்போது நீ எங்க இருந்தன்னு கேட்க, ஷீனு அம்மாவா, அது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதுல ஹீரோவோட அம்மாவை வழி மறைச்சு அந்த டிசைனை கூடன்னு கேட்டு பிரச்சனை பண்ணும்போது தான் படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துடுறாங்க. ஆனா அதை கூட கண்டுக்காம ஷீனு அந்த டிசைன் எடுத்துட்டு கிளம்புறான். இப்போ அந்த வீடியோவை பார்த்த ஷீனு, இது எப்படி நடக்கும், நான் தான் எல்லா வீடியோஸையும் அழிச்சிட்டேனேன்னு கேட்க, ஹீரோ நீ எவ்வளவு முட்டாள்னா அதில் பேக்கப் எடுக்க முடியும்னு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி, முதல்ல நீ என் அம்மாவை கொண்டு அந்த டிசைனை எடுத்து அதிக விலைக்கு ஹீரோயினோடைய அம்மாவுக்கு விற்றுருக்க. இதெல்லாம் நீ ஸ்விஸ் பேங்க்கில் ஒரு ஹிடன் அக்கௌண்ட்டை வச்சு டீல் பண்ணியிருக்க. ஆனால் உன் கெட்ட நேரம் என் அசிஸ்டண்ட் அந்த அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால மாப்பு, இனிமேல் நீ இருக்க வேண்டியது ஜெயிலில் தான்னு சொல்லி அவனை போலீஸ்க்கு பிடிச்சி தர, அங்கே ஹீரோயின் ஸ்ரேயாவை ஒரு பைக் இடிக்க வர அவங்கள காப்பாற்ற போய் ஹீரோயினுக்கு அடியாகிருது. அது ஸ்ரேயா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, ஏன் நான் உண்மையை புரிஞ்சுக்கும் போதே இப்படியெல்லாம் நடக்குது, எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தியை பழி வாங்கணும்னு சொல்லி இவ்வளவு நாளா பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டேனே, இப்போ அவன் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் கண்ணை முழிக்க, ஹீரோ ஹீரோயினை பார்த்து, கவலைப்படாத நம்ம குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, ஹீரோ ஏம்மா நம்ம குழந்தைய நான் பார்க்கவே கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, ஹீரோயின் நீ என்னை டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும், ப்ளீஸ் என்னை என் வாழ்க்கையை வாழ விடுன்னு சொல்லிட, ஹீரோ இத்தனை நாளாக அவர் எதுக்காக ஹீரோயினை பழிவாங்க நினச்சாங்கன்னு சொல்லி அப்படியே ஷீனோவை பற்றியும் சொல்லி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவர் ரிங்கை போட்டு விட, அப்படியே ரெண்டு பேரும் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போய் ஒன்றா சேர இதோட இந்த படம் முடியுது.